தமிழ் ஸ்கூல் புக் என் கையில் இல்லை. ஆனால் நான் வந்து சிலபஸ் டாபிக் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 தமிழ் இலக்கணத்துலேருந்து நமக்கு 85 கேள்வி கேட்குறாங்க. அந்த 85 கேள்விக்குமான சிலபஸ் டாபிக் வைஸ் நியூ ஓல்டு சிறப்பு தமிழ் இந்த மாதிரி டாபிக் யூஸ் உங்களுக்கு கம்பைன் பண்ணி சாய்ஸ் அகாடமியில் ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி அதை ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. ஸ்கூல் புக் கையில் இல்லை அப்படின்னா இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பிரிண்ட் போர்டு கூட வச்சுக்கோங்க. 736 பேஜ் இருக்குது. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பேஜஸ் இது. இந்த பேஜை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இலக்கணத்தில் 85 கேள்விக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக் கூட அங்கங்கே பிரித்து இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் உங்களுக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இணையெழுத்துக்கள் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் ஓல்டு சிறப்பு தமிழ் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. புக் பேக் ஆல்சோ உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பிடிஎஃப் 2025 மார்ச் மாதத்தில் ரெடி பண்ண பிடிஎஃப். ஸோ 2025 ஜூனுக்கு அப்புறம் ஸ்கூல் தமிழ் புக்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அது இதில் அவைலபிளாக இருக்காது. அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இயலை வந்து கம்மி பண்ணாங்க. பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு சிலபஸ் டாபிக்ஸ் கவர் ஆகிற ஏரியா படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கு சிலபஸ் டாபிக்ஸ் ஆல்சோ நம்ம அவுட் சோர்ஸ் நிறையா பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்போ ஒரு 2 இயல் வந்து இதில் சேர்த்துருக்கு போது அதை நம்ம பார்க்க மாட்டோமா? ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். இதை நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படித்தாலும் ஓகே, இல்லை எங்கிட்ட ஸ்கூல் புக் இருக்குது, நான் டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ண யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஃப்ரீ சோர்ஸஸ் பற்றிலாம் தெரியறதில்ல.